புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 35 தொடக்கம் 40. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பினவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். சிந்தனை: வாழ்வு தரும் உணவு என்ற இயேசுவின் போதனையை கேட்பவர்களில் சிலர் முழுமையாக அதன் உண்மையை விளங்கிக் கொள்ளாத நிலையிலும் நம்பத் தொடங்கினார்கள். மற்றவர்கள் சந்தேகம் கொண்டதோடு இயேசுவில் கோபமும் கொண்டனர். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தமது இறை அடையாளத்தையும் தமது பணியையும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். அதனை நாம் எமது வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் எங்களை அழைக்கின்றார். இயேசு தாமே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லிய பின் தந்தையுடனான தனது ஒன்றிப்பையும் தனது பணியையும் எடுத்துரைக்கின்றார். தம்மிடம் வரும் எவரையும் தாம் அழியவிடப் போவதில்லை என்பதையும், இதற்காகவே தாம் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்ததாகவும் கூறுகின்றார். இதுவே தந்தையின் விருப்பம், இதை நிறைவேற்றுவதே தமது பணி என்கின்றார். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவிழம். இயேசுவின் இந்த அதிகாரம் மிக்க போதனையை கேட்டவர்களுள் சிலர் சந்தேகம் கொண்டு விமர்சிக்கின்ற போதும், தாழ்ச்சியான உள்ளம் கொண்டவர்கள் திறந்த மனத்தோடும் நம்பிக்கையோடும் நின்றார்கள். இயேசுவின் இந்த புதிய ஆச்சரியமான போதனையை கேட்ட இவர்களின் உள்ளங்கள் ஆம் என்று பதிலளித்தன. அதே வேளையில் அவர்களின் அறிவு புரியவில்லை என்று சொல்லின. இயேசு வெளிப்படுத்திய இந்த மறைபொருள் உண்மைகளை நாம் கேட்கும் போது எமது உள்ளங்களை அது குழப்பி விடுவதாக தோன்றும். அதுவே எங்களை நம்பிக்கை கொள்ளவும் அழைக்கும். நாம் அதிலே நம்பிக்கை கொண்டால் மட்டுமே எமக்கு தெளிவு ஏற்படும். உண்மையில் நம்பிக்கை பெரும்பாலும் புரிதலுக்கு முன்னமே வருகிறது. அது முதலில் நம்பிக்கை வைத்து காலப்போக்கில் ஆழமான அகப்பார்வையை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறது. எனவே நம்பிக்கை கொள்வதற்கு முழுமையான புரிதல் தேவையில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்பும் உண்மையை நம் மனம் முழுமையாக புரிந்து கொள்ளாத போதிலும் நாம் நம்பிக்கை கொண்டிருப்பதே பொருத்தமானது. இது சிறப்பாக நற்கருணை மட்டில் பொருந்தக்கூடியது. புனித ஜோன் மரிய வியன்னி கூறுவார், நற்கருணையை விட மேலானது வேறு ஒன்றுமில்லை. கடவுளிடம் அதைவிட விலை உயர்ந்த ஒன்று இருந்திருந்தால் அவர் அதை நமக்கு அளித்திருப்பார். நீங்கள் அதை நம்புகிறீர்களா? இவ்வுலகில் நாம் பெறக்கூடிய அனைத்து பொருள் செல்வங்களிலும் நற்கருணையை விட மதிப்புமிக்கதோ முக்கியமானதோ அல்லது விலை மதிப்பற்றதோ வேறு எதுவும் இல்லை. ஏன் தெரியுமா? ஏனெனில் நற்கருணை என்பது இயேசு கிறிஸ்துவே ஆவார். அவருடைய உடலும் இரத்தமுமே வாழ்வு தரும் உணவு.
எனவே இந்த நற்கருணையை நாம் உட்கொள்ளும் போது அவருடைய உடலும் இரத்தமும் அவருடைய ஆன்மாவும் தெய்வீகமும் நம் உள்ளங்களில் வருகின்றன. நற்கருணையின் ஊடாக எமது உள்ளத்தின் ஆழமான பசியையும் தாகத்தையும் தீர்த்து கொள்ள ஆண்டவர் இயேசு எம்மை அழைக்கின்றார் என்பதை இன்று சிந்திப்போம். உலகம் தர முடியாத உண்மையான மன நிறைவை தம்மில் கண்டடைவதற்காக இயேசு எங்களை ஒரு தனிப்பட்ட சந்திப்புக்கு அழைக்கின்றார். அதற்கு நாம் கூறும் பதில் என்ன? செபம். நற்கருணை ஆண்டவரே, நீரே எமது உள்ளத்தின் ஆழமான பசியையும் தாகத்தையும் தீர்க்க வல்லவர் என்று நம்பி உம்மிடம் வர அருள் தாரும். ஆமென்.